வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்டாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொலி நம்ம சேனல்ல அதிகமா தெலுங்குல இருந்தோ, கன்னடத்துல இருந்தோ, ஹிந்தில இருந்தோ, தமிழ்ல இருந்தோ எல்லாம் சேர்ந்து ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி எத்தனோ காணொலி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியும் தெலுங்குல இருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரே கதையில ரெண்டு மொழிகள், ஆனா உணர்வுகள் மட்டும் வேறுபட்டது. என்னன்னு கேக்குறீங்க? 2003 தெலுங்குல நடிகர் மகேஷ் பாபு, 2004 தமிழ்ல இளைய தளபதி விஜய். கில்லி ரீமேக்ல என்ன டிஃபரண்ட்? லெட்ஸ் கம் பேக் டு தி ரீமேக் கம்பேரிசன். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 40 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. இது காரப்பொரியா? ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு, இந்த நேரத்துல போய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். రేయ్ స్వప్న మెరుపైతే నేను ఉరుమన్రా. 2003 நடிகர் மகேஷ் பாபு அவங்க நடித்து சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ஒக்கடு. இந்த திரைப்படத்துல நடிகர் மகேஷ் பாபு, பிரகாஷ் ராஜ், பூமிகா மற்றும் இந்த திரைப்படத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த திரைப்படம் ஒரு நல்ல மெகா ஹிட்டான திரைப்படம். ஆந்திராவில் பாத்தீங்கன்னா இந்த மகேஷ் பாபுக்கு ஒரு பெரிய ரீஎன்ட்ரியான கொடுத்த திரைப்படம். ஒரு மாசாவே இருக்கும் இந்த திரைப்படம் மகேஷ் பாபு. ஏன்னா இங்க எப்படி இளைய தளபதி விஜய் ஒரு ஸ்டைலோ, ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு இளைய தளபதி விஜய்க்கு ஈக்குவலான மாஸ் காட்டுறவர் மகேஷ் பாபு. ஏன்னா அவர் நடிச்ச திரைப்படத்தை எத்தனோ திரைப்படங்களை விஜய் தான் அதிகமாக நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த திரைப்படம் ஒரு பெரிய பெரிய வெற்றியான திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்து தான் தமிழ்ல எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம வசனம் கூட நீங்க பாத்தீங்கன்னா திரைக்கதை கூட மாற்றம் இல்லைங்க. திரைக்கதை கூட மாற்றம் இல்லை. சேம் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம். 2004 இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த மெகா ஹிட்டான திரைப்படம் கில்லி. இந்த திரைப்படத்துல நடிகர் விஜய் நடிச்சிருப்பாரு, பிரகாஷ் ராஜ், திரிஷா, தாமு, மயில்சாமி மற்றும் இந்த திரைப்படத்துல எத்தனையோ நடிகர் நடிச்சிருப்பாங்க. யாரோட பேரை நான் விட்டுருக்கலாம். இந்த திரைப்படத்துல எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம சேம் அப்படியே எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தோட கதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த திரைப்படத்தோட கதாநாயகன் ஒரு கில்லி பிளேயர் ஆகணும்ன்றது தான் அவரோட எய்மு, அவரோட லட்சியம். ஆனா அந்த லட்சியம் அப்பாவுக்கு பிடிக்காது. அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், என்ன மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவர் தங்கச்சிக்கு இவருக்கு தெரியாமையே பாத்தீங்கன்னா அவர் வாங்கின மெடல், ஷீல்டு எல்லாத்தையும் வச்சு மறைச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா தங்கச்சி பாத்தீங்கன்னா அண்ணனோட ஆசை பிளேயரா தான் ஆகணும், கில்லி பிளேயரா தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருப்பாரு. ஒருத்தக்கால ஒரு ஆசையோடு இருப்பாங்க. அந்த ஆசையத்தை அப்பாக்காக யாருமே, அம்மாவும் சரி தங்கச்சியும் சரி, வெளியில சொல்லாத அளவுக்கு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர் போய் நிற்காரு. ஆனா இவர் ஒரு அப்பாவோட ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவர் மதுரைக்கு போகிறது பாத்தீங்கன்னா ஒரு கில்லி இடத்துக்கு தான் போறாரு. அந்த இடத்துல மதுரையில ஒரு முத்துப்பாண்டின்னு ஒரு பெரிய வில்லன் கேரக்டர், அதாவது பிரகாஷ் ராஜ், அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. தெலுங்குல ஒக்கடு படத்துலையும் பிரகாஷ் ராஜா நடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அந்த மதுரையில முத்துப்பாண்டி கேரக்டர் ஒரு பெரிய இது. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு அடங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்க அப்பா மினிஸ்டரா இருக்காரு. அப்படிப்பட்ட இருக்கிற சமயத்துல இவர் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இவரோட முறப்பொருன்னு சொல்லலாம், திரிஷா மேல ரொம்ப ஆசைப்படுவாரு. இப்ப பாரு, அதுக்காக அவங்க ரெண்டு தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளை ஒரு தம்பியை கொன்றுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு தம்பியும் கொன்றுவாரு. இந்த மாதிரி திரிஷாவை கதாநாயகியை காப்பாத்துறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா சொல்லிட்டு திரிஷாவும் மனசுலயும் எங்கே நிற்கும். இந்நேரம் திரிஷா தப்பிச்சு வந்துடும். ஐயோ இப்ப திரிஷா மாட்டிக்கினா அவரோட நிலைமை என்ன ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரிஷாவோட மனசுலயும் ஒரு துடிப்பு. படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப டீப்பா ஆழமா இறங்கி போயிட்டாங்க. ஏன்னா அந்த திரைப்படம் பார்க்கும்போது ஐயோ திரிஷாக்கு இப்படி நடக்குது, அவங்க ரெண்டு அண்ணன் தம்பியில கொண்டுட்டாங்களே, மறுபடியும் மாட்டிக்கிட்டா அவங்க அப்பா அம்மாவோட கதி என்ன, இவரை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு
பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருந்தாங்க. யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி, அந்த படத்துக்குள்ளவும் சரி, கதாநாயகி வந்து அவ்வளோ ஈடுபாரு. அப்படிப்பட்ட இருக்கிற சமயத்துல அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் ஃபயர் மாதிரி அப்படியே வாக்கிங் வருவாரு. அந்த வாக்கிங் வர டைம்ல யாருமே இவங்களை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது டக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரை போய் இது பண்ணி டக்குன்னு பிடிச்சி இது பண்ணி போட்டுறாரு. அந்த இடத்துல தான் படத்தோட ஏற்கனவே படம் வேகம் அதிகம், இன்னும் வேகம் அதிகமா இருக்கும் இந்த திரைப்படத்துல. இளைய தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜை தூக்கி போட்டு அடிச்சு இடிச்சு பிடிச்சி தூக்கி அவரை ஜீப்ல தூக்கி காரை ஏற்றி போட்டு அப்படியே ஸ்பீடா அந்த பின்னாடி ஒரு பிஜிஎம் பாட்டோட வரும் பாருங்க. அந்த பாட்டு போடுற தியேட்டர்ல எப்படி இளைய தளபதி விஜய் ரசிகர்களும் பார்க்கிற மக்கள் ஆடியன்ஸுக்கு எப்படி கைத்தட்டல் விசில் சத்தம் பறந்துனே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாஸ் காட்சியான சீன் இந்த படத்துல. இளைய தளபதி விஜய் நடித்த படத்திலேயே ஒரு என்னைக்குமே காலத்தில் அழியாத காவியமா இருக்கும் இந்த கில்லி திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த கில்லி. ஆனா இந்த கில்லி திரைப்படத்துல நம்ம வந்து இளைய தளபதி விஜய் பார்த்துட்டோம். பட் என்ன டிஃபரெண்ட்? ரீமேக் மகேஷ் பாபு நடித்த 2003 ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒக்கடு. அந்த ஒக்கடுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லாம நடிப்பு மட்டும்தான் ஆள் மாற்றம். இளைய தளபதி விஜய், த்ரிஷாவோட கேரக்டர் பூமிகா, பிரகாஷ் ராஜோட முத்துப்பாண்டி கேரக்டர் சேம் அதே கேரக்டர் தான் தமிழ்லையும். மற்றபடி எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. ஆர்டிஸ்ட் மட்டும் தான் மாற்றம். ஒக்கடு படம் மகேஷ் பாபு நடித்த மகேஷ் பாபு படத்துல வர டைலாக்ஸ் எல்லா டைலாக்ஸும் தமிழ்ல வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. எந்த விதமான மாற்றங்கள்லாம் இல்லை. ஓகேங்களா? சரி, மகேஷ் பாபு இருக்கிற மாசும் இளைய தளபதி விஜய்க்கு சேம் இருக்கு. என்ன ஒன்று ஒரே ஒரு டிஃபரெண்ட்னா மகேஷ் பாபு விட ஒரு 2-3 மடங்கு இளைய தளபதி விஜய்க்கு மாஸ் அதிகம். ஆனா இளைய தளபதி விஜய் மேல ஒரு நிறைய என்ன ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா, ஒரு டைம்ல வந்து விஜய் அவர்கள் நடித்த எல்லா சூப்பர் ஹிட்டான திரைப்படமும் அதிகமா வந்து தெலுங்கு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். எந்த திரைப்படமா இருந்தாலுமே அதிகமா வந்து தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. தெலுங்கை பார்த்து தான் தமிழ்ல வந்து விஜய் வந்து அதிகமான நடித்த திரைப்படம். இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியும், சினிமாவோட ரெக்கார்டு இது. அது வந்து இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஏத்துக்கு தான் வேணும். அந்த ரசிகர்கள் வந்து தாங்க தான் வேணும். அதுல போய் நம்ம எந்த விதமான குறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், இளைய தளபதி விஜய் நடித்த திரைப்படம் எல்லாமே தெலுங்கு ரீமேக் திரைப்படம் தான். ரீமேக் திரைப்படம் நிறைய இருக்கு. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இளைய தளபதி விஜயோட ரீமேக் நடிச்ச திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களும் ஒவ்வொன்றா நம்ம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு சொல்லப்படும். இந்த திரைப்படத்துல இந்த கில்லியோட படத்தோட தயாரிப்பு AM ரத்தனம். இந்த திரைப்படத்தோட இசை வித்யாசாகர் ரொம்ப மாசான போட்டிருப்பாரு. வித்யாசாகர் படத்தோட வந்து திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரணி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ஏன்னா ரீமேக் படத்தை அப்படியே காப்பி அடிச்சுட்டு எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் அவரோட திறமையில எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு தரணி அவர்கள். ஓகேங்களா? ஸோ வந்து அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச நடிகை எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 2 படத்துக்கும் ஒத்துமை பாருங்க, எந்த விதமான ஒத்துமை இல்லை. திருப்பியும் சொல்றேன், ஆர்டிஸ்ட் மட்டும். விஜய் அவர்கள் நடிப்பு கூட மகேஷ் பாபு பார்த்து அப்படியே நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படம் இப்போ லேட்டஸ்டா ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரீரிலீஸ் திரைப்படத்துல ரொம்ப நாளாவே ஓடிக்குது. அதான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது ரிலீஸ் ஆகும்போது இப்போ ரிலீஸ் ஆகிற வந்து விலைவாசி, டிக்கெட் கட்டணம் எல்லாம் வந்து மேல மேல ஏறி போயினே இருக்குது. ஸோ ரீரிலீஸ் பண்ண திரைப்படத்துல இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸை விட கலெக்ஷன் வந்து ரீரிலீஸ் பண்ணதுல இந்த கில்லி திரைப்படம் கலெக்ஷன்ல வந்து இன்னும் மேற்கொண்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆனா ரெக்கார்ட் பண்ணாலும் திருப்பியும் சொல்றேன், நிறைய விஜய் நடித்த திரைப்படம் எல்லாம் ரீமேக் திரைப்படம் தான். அந்த ரீமேக் திரைப்படங்கள் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு விரைவில் சொல்லப்படும். ஃப்ரெண்ட்ஸ், 2003 ரிலீஸ் ஆன திரைப்படம் நடிகர் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு. தமிழ்ல 2004 ரிலீஸ் பண்ண திரைப்படம் இளைய தளபதி விஜய் அவர்கள் மெகா ஹிட்டான திரைப்படம் கில்லி திரைப்படம். இந்த 2 திரைப்படத்துக்கும் என்ன ஒத்துமை இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒத்துமை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.